எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் இன்ட்யூஷன் பவர் பத்தி தான் பார்க்க போறோம். வுமன்ஸ் இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பவர் வந்து வுமன்ஸுக்கு நேச்சரலியான ஒரு கிஃப்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த இயற்கையான ஒரு கிஃப்ட்ட வந்து அடையறது மூலியமா வுமன்ஸ் வந்து அவங்களுடைய பவர் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பவர் எப்படி பயன்படுத்துறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வுமன்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணப்படுவாங்க. ஒரு சிக்மா ஃபீமேலா இருக்கலாம், ஆல்பா ஃபீமேலா இருக்கலாம், ஒமேகா, பீட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேட்டகரைசேஷன்ல வந்து வுமன்ஸ பிரிக்கிறதுக்கான காரணமும் அவங்களுடைய இன்ட்யூஷன் பவரை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றத பேஸ் பண்ணி தான். அந்த இன்ட்யூஷன் பவரை பயன்படுத்துறது மூலியமா தான் ஒரு கேர்ள் வந்து ஹை வேல்யூ உமனா இருக்க போறாங்களா, இல்ல மாடரேட்டா இல்ல லோ வேல்யூ உமனா மாறுறாங்களா சொல்லப்படுற இத்தனை விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ட்யூஷன், இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லப்படுற 2 டேர்ம் இருக்கு. இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லப்படுற டேர்ம் வந்து நம்ம எல்லாருக்குமே காமன். அதாவது வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வந்து ஒரு காமனா இருக்கிற ஒரு டேர்ம் தான் வந்து இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மிருகங்கள் வந்து இன்ஸ்டிங்க்ட மட்டுமே வச்சு செயல்பட்டுட்டு இருக்கும். நம்ம இருக்கிற இடம் நமக்கு சேஃபான இடமா? நம்மளோட பலம் வாய்ந்த மிருகம் ஏதாவது இங்க இருக்கா? இல்ல நம்மளோட பலம் கம்மியான மிருகம் தான் இங்க இருக்கா? நம்மளோட பசி எப்படி இருக்கு? நம்மளுடைய செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லப்படுற இத்தனை விஷயங்கள உணர்ந்து செயல்படுறதுக்காக கடவுள் குடுத்த ஒரு விஷயம் தான் வந்து மிருகங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அததான் வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாரியும் சொல்லுவாங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருக்கலாமா? நம்மளுக்கு சேஃபா இல்லையா? அப்படின்னு சொல்லப்படுற இந்த உணர்வு எப்பயுமே அந்த மிருகங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இன்ஸ்டிங்க்ட்டா. ஆனா மனிதர்கள் கிட்ட வந்து இந்த இன்ஸ்டிங்க்ட் பவரும் இருக்கு. அத தாண்டின ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்ட்யூஷன் பவர் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த இன்ட்யூஷன் பவர் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷலா நான் சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாம ஒரு உணர்வு. இங்க ஏதோ தப்பு நடக்குது. நமக்கு ஏதோ சரியில்லாத மாரி படுது. இந்த பெர்சன் பேசுறது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உணர்வு தோணிட்டே இருக்கும். அத இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆதாரமும், ப்ரூஃபுமே இல்லாம நமக்கு தோணும். அது இன்ஸ்டிங்க்ட்டா நம்ம நெனச்சுக்கலாம். ஆனா இன்ட்யூஷன் சொல்லப்படுற விஷயம் மனிதர்களுக்கு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திங்க் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். நடக்கிற விஷயங்கள், பேசுற வார்த்தைகள வந்து டக்குனு பிரெயின் உள்ள போட்டு புரிஞ்சுக்க முடியும். என்ன நடக்குது? எப்படி பேசுறாங்க? நம்மள யார் கண்ட்ரோல் பண்றாங்க? நமக்கு யார் சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லப்படுற இந்த 6த் சென்ஸ் மூலியமா தான் நம்மளுடைய இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்ட்யூஷன் பவர் வந்து மனிதர்கள்கிட்ட எப்பவுமே இருக்கிறதுனால தான் வந்து அவங்கனால ஒரு சில விஷயங்கள வந்து பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ வச்சு முடிவுகள ஈஸியா எடுக்க முடிஞ்சுட்டு இருக்கு. நம்ம பாபநாசம் அப்படின்னு சொல்லப்படுற கமல் சார் மூவி நம்ம பார்த்திருப்போம். அந்த மூவில வந்து ஒரு பையன் வந்து தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுற கேஸ அனலைஸ் பண்றதுக்காக ஒரு போலீஸ் உமன் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற கமல் சார் வந்து எல்லா ப்ரூஃபயுமே பக்காவா ரெடி பண்ணி எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணிடுவாரு. இருந்தாலும் எல்லாருமே நம்பிடுவாங்க. ஆனா இருந்தாலும் அந்த போலீஸ் உமன் மட்டும் இல்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கிறதுல என்னமோ ஒண்ணு இடிக்குது. எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது அப்படின்ற மாரி அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர மட்டும் தான் நம்பிட்டு இருப்பாங்க. கடைசில அது உண்மையா தான் இருக்கும். கமல் சார் ஏமாத்திருப்பாரு. ப்ரூஃப் எல்லாம் போலியா ரெடி பண்ணியிருப்பாரு. இதுதான் மனிதர்களுடைய இன்ட்யூஷன் பவருக்கான ஒரு சக்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ மென்ஸ கம்பேர் பண்ணும்போது வுமன்ஸுக்கு இந்த இன்ட்யூஷன் பவர் வந்து நேச்சராவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் நேச்சுரலி கிஃப்ட் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் ஒரு இடத்துல நின்னு பேசுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி ஒரு 4, 5 பேர் பேசுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஒரு விஷயத்துக்காக பேசுறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட நான் வெர்பல் கியூஸ், அவங்களோட பார்வை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அவங்களால கணிக்க முடியும். என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க? எப்படி பேசுறாங்க? ஏன் 100 அடி தூரத்துல ஒரு மென் வந்து அவங்கள பார்க்குறாங்கன்னா கூட, எந்த ஒரு நோக்கத்துக்காக அந்த மென் என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த 2 செகண்ட்ல ஒரு கேர்ள்னால சொல்ல முடியும். இதுதான் அவங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாரி சொல்லுவேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு ஹியூமன்ஸா பொறந்து ஒரு பீப்பிள்க்கு நடுவுல வாழ்றதே வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனா வுமன்ஸா பொறக்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். வுமன்ஸா வாழ்றது அதோட பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். சாதிக்கிறது அத விட பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கிறதுனால, நேச்சராவே இந்த பவர் எங்ககிட்ட இருக்கும். இந்த பவர வச்சு இவங்க என்ன விஷயம்லாம் செய்றாங்க. இந்த பவர வந்து என்ன மாரியான இடத்துலலாம் பயன்படுத்தி இவங்க ஷைன் ஆவாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து டிசைர்ட் அண்ட் நான் டிசைர்ட் இன்ட்யூஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பர்ஸ்ல வந்து ஒரு ரூ. 500 பணம் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பணத்த பத்தியோ, பர்ஸ பத்தியோ கவலையே பட மாட்டீங்க. ரொம்ப ரிலாக்ஸா, சில்லா, கூலா டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட வேலைக்காக நீங்க என்ன என்ன நோக்கத்துக்காக போறீங்களோ, அத பார்த்து நீங்க டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஆனா, உங்ககிட்ட ஒரு ரூ. 5,00,00,000 பணம் இருக்கு. ஒரு பையில வச்சு குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களோட இன்ட்யூஷன் பவர் எப்படி வேலை செய்யும்னா வந்து, உங்க கவனம் ஃபுல்லா அந்த பையில தான் இருக்கும். பதட்டமா இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. இத பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் இருக்கும். சுத்தி இருக்கிற பீப்பிள் எப்படி இருக்காங்க? என்ன டிரெஸ் பண்ணியிருக்காங்க? ப்ராப்பரான பெர்சனாலிட்டில இருக்காங்களா? நம்மள பார்க்குறாங்களா? நம்ம பைய பார்க்குறாங்களா? கரெக்ட்டா தான் இருக்காங்களா? நம்மள ஏதாவது ஏமாத்திருவாங்களா? திருடிடுவாங்களான்னு சொல்லப்படுற இத்தன விஷயம் உங்க மைண்ட்ல ஓடும். காரணம் உங்ககிட்ட விலை மதிப்பற்ற ஒரு ரூ. 5,00,00,000 பணம் இருக்கிறதுனால.
இந்த ஒரு விஷயம் தான் வந்து டிசைர்ட் அண்ட் நான் டிசைர்ட் இன்ட்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வந்து எந்த பொருளுமே இல்லாதப்ப நம்ம இருக்கிற ஃப்ரீனஸ் வந்து நம்ம கிட்ட முக்கியமான ஒரு பொருள் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம இன்ட்யூஷன் பவர் ஒர்க் பண்ண வைக்கும். அதான் டிசைர்ட் இன்ட்யூஷன். அதுதான் பெண்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெண்மை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கற்பு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் ஒரு விலை மதிப்பில்லாத ரொம்ப பியூரிட்டியான ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால, அவங்களோட இன்ட்யூஷன் பவர் அவங்களா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படனா கூட, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள எப்பயுமே அதிகமா இருக்கும். அவங்க எந்த இடத்துல பிரசன்ஸ் ஆனாலுமே கூட சரி, பப்ளிக் பிளேஸ்ல பிரசன்ஸ் ஆனாலுமே, இல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன் எந்த இடத்துல பிரசன்ஸ் ஆனாலுமே, டிராவல்ல பிரசன்ஸ் ஆனாலுமே கூட சரி, அவங்களுடைய மைண்ட் அவங்களுக்கே தெரியாம அவங்கள சேஃபா வச்சுக்கிறதுக்காக ஒர்க் பண்ற விஷயம் தான் வந்து இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சுத்தி பேசுற பீப்பிள் எப்படி இருக்காங்க? அவங்களுடைய பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு? அவங்களோட பார்வை எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லப்படுற எல்லா விதமான விஷயமே அவங்க மனசுல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா கால்குலேட் ஆயிட்டே இருந்துட்டு இருக்கும். ஏன் ரொம்ப க்ளோஸா தெரிஞ்ச பீப்பிள் கிட்ட கூட இன்டெலெக்சுவலா இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ஒரு பவுண்டரிய செட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம நம்ம கிட்ட யாரும் அட்வான்டேஜ் எடுத்துறக்கூடாதுன்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரீசன்னால தான் இதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுடைய விலைமதிப்பு இல்லாத பெண்மை. இந்த ஒரு பெண்மை தான் அவங்களுக்கு கிடைச்ச வரமாகவும் இருக்கும். அதே சமயத்துல அவங்க ரொம்ப சேலஞ்சிங்கா மாத்துற ஒரு விஷயமும் இந்த பெண்மை தான். அத வந்து ப்ராப்பரா பார்த்துக்கிற இந்த இன்ட்யூஷன் வந்து ஒரு டிசைர்ட் இன்ட்யூஷனா அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரொட்டீன் கான்வர்சேஷன் இன்ட்யூஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு கேர்ள் கிட்ட பேசுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க கிட்ட பேசுறதுக்குன்னே ஒரு டெக்னிக் இருக்கணும், ஸ்டைல் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா, பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபார்முலா வச்சு பேசினா கேர்ள்ஸ் கிட்ட அழகா பேசலாம். அப்போ ஒரு கேர்ள்ட்ட பேசுறதே இவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு. அதுவும் ஸ்ட்ரேஞ்சரா இருக்குல்ல. தெரியாத ஒரு கேர்ள் கிட்ட பேசும்போது இன்னும் அதிகமான சேலஞ்சஸ் இருக்கும். அது ஏன் கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது இவ்வளவு சேலஞ்ச் இருக்கு, இவ்வளவு விஷயம் தோணுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பேசுறத வச்சு ஜட்ஜ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நோக்கத்துக்கு பேசுறோம் ஜட்ஜ் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கேர்ள்ஸ் இன்ட்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஜட்ஜ் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா சொல்லிடுவாங்க. இவங்களோட பேசுற அந்த விஷயம் வந்து இதுக்காக தான் பேசுறாங்க. இந்த ரீசனுக்காக தான் வந்திருக்காங்க. இல்ல இவங்க வந்த ரீசனே வேற. அத மறைக்கிறதுக்காக அத பேசுறாங்கன்னு சொல்லப்படுற இந்த வொர்க்கிங் பவர் அவங்க மனசுக்குள்ள இன்ட்யூஷனா இருக்கிறதுனால, ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்கனால ஈஸியா. இந்த இடத்துல இந்த ஜட்ஜ்மென்ட் பவர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நெறைய பெண்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து இப்போ ஒரு சில காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஃபோர்ஸோ இல்ல ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்லயோ நெறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய கெரியர விடுறா மாரி இருக்கும். இல்ல ஃபேமிலி டிசிஷன்ல மாட்டிக்கிட்டா மாரி இருக்கும். ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் இல்ல சூப்பர்வைசர் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய இன்ட்யூஷன் பக்காவா சொல்லும். இது நமக்கு சரியில்ல. நம்மள ஏதோ மேனிபுலேட் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்களோட கான்வர்சேஷனே சரியில்ல. நம்மள வந்து பிளாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, சில கேர்ள்ஸ் வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே டம்ப் ஆயி அப்படியே அவங்க அவங்க கண்ட்ரோல்ல போயிடுவாங்க. ஆனா ஒரு சில கேர்ள்ஸ் மட்டும் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டெலெக்சுவல் பவர் இருக்கிற கேர்ள்ஸ். ரொம்ப நாலேட்ஜபிளான கேர்ள்ஸ் மட்டும் தான் வந்து இந்த இன்ட்யூஷன் பவர நம்புவாங்க. இப்ப நம்ம ஃபேமிலி பேரண்ட்ஸே பேசினாலும், நம்மள கண்ட்ரோல் பண்ண பேசுறாங்களா, கரெக்ட்டா பேசுறாங்கன்னு சொல்லப்படுற இந்த ஜட்ஜ்மென்ட் அந்த கேர்ள்ஸ் கிட்ட கரெக்ட்டா இருக்கிறதுனால, கான்வர்சேஷன் இன்ட்யூஷன் இவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள்ஸா மாத்திட்டு இருக்கும். அறிவுக்கும் மனதுக்கும் தூரங்கள் இருந்தால் தான் நன்மை. என்னுள்ளே எவனுக்கும் இடமில்லை இதுதானே உண்மைன்னு பிலால் ஒரு சாங் வரும். அப்ப அந்த அறிவுக்கும் மனதுக்கும் தூரம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அறிவு தான் இன்டெலெக்சுவல் பவர். மனசு தான் நம்மளோட இன்ட்யூஷன் பவர்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே மனசு சொல்றத மட்டுமே கேட்கக்கூடாது. எப்பவுமே அறிவு சொல்றத மட்டுமே கேட்கக்கூடாது. எங்க எத வச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லப்படுற இந்த டேலண்ட்ட வளர்த்துக்கிறது மூலியமா தான், இந்த கான்வர்சேஷன் ஜட்ஜ்மென்ட்ட வந்து கேர்ள்ஸ் ப்ராப்பரா பயன்படுத்த முடியும். இதுவும் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பவர் தான். சீக்கிரமா மென்ஸ கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமா வந்து கான்வர்சேஷன் ஜட்ஜ் பண்றதுனால, ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறதுக்கான ஒரு பவரா இருக்கும். பயன்படுத்துற கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான். 3வது விஷயம் என்ன ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மென்ட் இன்ட்யூஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்போ ஒரு கேர்ள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க அன்ஸ்டாப்பபிளா மாறிடுவாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து மென்ஸ பத்தி பேசும்போது மாஸ்குலின் எனர்ஜி அப்படின்ற மாரி சொல்லுவோம். என்ன பண்ணாலும் அவன அசர வைக்கவே முடியாது. எவ்வளோ வேணா ப்ராப்ளத்த அவன தூக்கி போடு. எமோஷனலா, பிசிக்கலா, மென்டலா அப்படியே சும்மா கெத்தா ஒரு வெயிட்டா ஒரு சிங்கம் மாரி நிக்கிறான்பா இந்த ஆளு. அவன் ரொம்ப அதுவும் காமாவும் இருக்கான். ரொம்ப அமைதியாவும் இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுதான் மாஸ்குலின் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு மென்ன வந்து அட்ராக்டிவா காட்டும். அத விட ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபெமினைன் எனர்ஜி. ரொம்ப ஒரு உச்சமான ஒரு அட்ராக்டிவ்னஸ். அந்த கேர்ள பார்க்கும்போது, அப்பா! இப்படி தான்டா இருக்கணும்னு சொல்லப்படுற, அந்த அளவு ஒரு அட்ராக்ஷன் குடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த ஃபெமினைன் எனர்ஜி. இந்த எனர்ஜி எப்படி ஒரு கேர்ளுக்கு வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜட்ஜ்மென்ட் அவங்க ஃபுல்லா நம்பும்போது இது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது நடக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் வந்து ரொம்ப நாலேட்ஜபிளா இருக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கணும். பொதுவா கேர்ல்ஸ்ன்றவங்க வந்து எமோஷனல் கிரியேச்சர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரொம்ப எமோஷனல் ஆவாங்கன்னுவாங்க.
ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸாவும் ஒரு கேர்ள் இருக்கணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு கேர்ள் எப்ப அவங்கள பத்தின செல்ஃப் அவேர்னஸ் அவங்களுக்கு வருதோ, அவங்களுடைய ஃபெமினைன் எனர்ஜி வெளிப்படும்ன்றது உண்மையான விஷயம். ஆனா இந்த விஷயங்கள்லாம் வரணும்னா, ஒரு கேர்ள் அவங்கள விட பெருசான ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கணும். ஒரு பெரிய கோல்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது நிச்சயமா நடக்கும். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மறைந்த நம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேம சொல்லலாம். அவங்க கிட்ட இருக்கிற ஃபெமினைன் எனர்ஜி அவங்க ஐடென்டிஃபை பண்ணதுனால தான், அவங்க இருந்த வரைக்குமே, அவங்க போன அப்புறமே அவங்க பேர கேட்டா சும்மா ஒரு கெத்தா இருக்கு. அதுக்கான காரணம் ஃபுல் ஜட்ஜ்மென்ட் இன்ட்யூஷன்ல இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி நடந்துக்கணும், யார எப்படி வந்து கொண்டு போணும், அவங்கள சுத்தி ஒரு ஆரா எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நம்மள சுத்தி ஒரு ஆரா இருக்கும். நம்மளுடைய தாட் அண்ட் ஃபீலிங்க வச்சு நம்ம தைரியமா இருக்கோமா, பயப்படுறோமா, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோமா சொல்ல போற ஒரு ஆரா இருக்கா மாரி, ஜெயலலிதா மேம சுத்தி எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆரா இருந்துட்டே இருக்கும். அந்த பவர்ஃபுல்லான ஆரா வந்து அவங்களுடைய இன்ட்யூஷன் பேசிஸ்ல நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. நான் சொல்றத மட்டும் நீ கேளுன்னு சொன்ன மாரி, யாருடைய முடிவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம, இவங்க தான் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பெர்சனா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம். அவங்களுடைய சாரில கை வச்சு அவங்களுக்கு குடுத்த ஒரு பெரிய ப்ராப்ளத்தால, நான் வந்தா இங்க சிஎம்மா தான் வருவேன்னு சொல்லப்படுற அந்த கான்ஃபிடன்ஸ வந்து கரெக்ட்டா கன்விக்ஷனா மாத்தி, அத அவங்களோட இன்ட்யூஷன் பவர்ல செலுத்தி, அவங்க நெனச்சதையுமே அடைய முடிஞ்சது அவங்களோட ஃபெமினின் எனர்ஜினால. இததான் வந்து ஜட்ஜ்மென்ட் இன்ட்யூஷன் எல்லா கேர்ள்ஸ்குள்ளயுமே இருக்குது. ஆனா, இந்த ஜட்ஜ்மென்ட் இன்ட்யூஷன் ஒரு கேர்ள் வந்து ப்ராப்பரா பயன்படுத்தணும்னா, ஒரு பெரிய கோல்ல அவங்க செயல்பட்டுட்டு இருந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் இன்ட்யூஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு அ அழகு சாதனம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அவங்க அழகு சாதனம் மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல ஒரு விஷயம் தான் அவங்க. ஆனா, பொதுவா அவங்கள வந்து பேசணும் ஒரு வுமன்னு சொன்னா, ஒரு ஒரு அழகுக்குரிய ஒரு விஷயம். ரொம்ப அழகா இருக்கிற ஒரு கிரியேச்சர். அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்கு ரொம்ப விரும்புற ஒரு கிரியேச்சர். அப்ப அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் வந்து ட்ரெண்டியா அந்த ஃபேஷன் அது இதுன்னு நெறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஆனா, இத வந்து ஒரு கேர்ள் எப்படி வச்சுட்டு இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்க இன்ட்யூஷன் பவர் ஒர்க் ஆகுறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பொதுவா இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி டிரெஸ் பண்ணணும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அப்டேட்டா இருக்கணும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நம்மளுடைய மேக்கப்லாம் இருக்கணும்னு சொல்லப்படுற, இப்படி போற கேர்ல்ஸ்க்கு வந்து இன்ட்யூஷன் அந்த அளவு இருக்காது. ஆனா, அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் தோணும். எவ்வளோ ஓல்டான ஸ்டைலா இருந்தாலும் பரவால்ல, நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு இதுதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு, அவங்க அவங்களாவே சில கேர்ல்ஸ் இருப்பாங்க. அவங்களோட இன்ட்யூஷன் பவர் தான் வேற லெவல்ல ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க தான் இன்னும் அட்ராக்டிவா தெரிவாங்க. அந்த மாரி அட்ராக்டிவான கேர்ல்ஸ் தான் வந்து எல்லா கண்ணுக்குமே வந்து ரொம்ப ஈர்க்கப்படுவாங்க. ஓகே, இவங்க இவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற அப்டேட்டடான ஒரு ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணாம, அவங்க அவங்களாவே இருக்கிற அந்த விஷயம் தான் ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள காட்டும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஆரால வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் கிளியோபாட்ராவா இருக்கலாம். வேலு நாச்சியாரா இருக்கலாம். ராணி லட்சுமி பாயா இருக்கலாம். இவங்களுடைய பேர்லாம் இன்னி வரைக்குமே சரித்திரத்துல நிலைச்சிருக்கிறதுக்கான காரணம், அவங்க அவங்களுடைய அவுட்லுக் அப்பியரன்ஸா இருக்கலாம், அவங்களுடைய தைரியமா இருக்கலாம், அவங்க வெளிப்படுத்தின எமோஷன்ஸா இருக்கலாம். இன்னி வரைக்குமே அதுதான் அவங்கள போர்ட்ரே பண்ணுச்சே தவிர்த்து, அவங்களுடைய மேக்கப்போ, அவங்களுடைய அழகோ போர்ட்ரே பண்ணல. ஒரு கேர்ளோட உண்மையான அழகே வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி ப்ராப்பரா வெளிப்படுத்துறாங்க, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி ப்ராப்பரா வெளிப்படுத்துறாங்கன்றது தான் இருக்குன்னு சொல்லப்படுறதுக்கான சிறந்த எக்ஸாம்பிளா இந்த கேர்ள்ஸ் இருந்தா மாரி, லைஃப் ஸ்டைல் இன்ட்யூஷன்ஸுமே வந்து எந்த கேர்ள் ப்ராப்பரா வச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களும் அந்த பவர் மூலியமா ஒரு அட்ராக்டிவான கேர்ளாவும் தெரியலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சப்மிசிவா இல்லாம டிசிசிவா இருக்கிற ஒரு இன்ட்யூஷன். பொதுவா சப்மிசிவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கேர்ள்ஸ் சப்மிசிவ் தான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எழுதப்படாத விதியா ஒரு காலத்துல இருந்தது. ஒரு உடன்கட்டை ஏறுறதா இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் செத்துட்டாங்கன்னா அவங்களும் ஒரு உடன்கட்டை ஏறி இறந்து போகணும். ஒரு கேர்ள்னா இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு கேர்ள்ஸுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம சொசைட்டில வந்து எங்கேயோ இருக்கு. ஏதோ ஒரு தூரத்துல இருக்கு. அவங்க சாதிக்கிற விஷயம், படிக்கிற விஷயம், அவங்க அடைஞ்ச வெற்றி, அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கேர்ள் அவங்களோட இன்ட்யூஷன் பவரை நம்பினதுனால மட்டும் தானே தவிர்த்து, சுத்தி இருக்கிற எந்த விஷயமும் மாறல. அவங்க அவங்கள நம்ப ஆரம்பிச்சாங்க அதிகமா. அப்படி நம்ப ஆரம்பிச்சதுனால தான் ஒரு கேர்ளால கருணையாவும் இருக்க முடியும், ஆளவும் முடியும் ப்ரூவ் பண்ணாங்க. கருணையா இருக்கிறதுல மதர் தெரசா, ஆள்றதுல இந்திரா காந்தி அப்படின்ற மாரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அப்போ எந்த ஒரு கேர்ள் அவங்களுடைய இன்ட்யூஷன வச்சு சப்மிசிவ் கிடையாது. நாங்க டிசிசிவ் தான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்களோ, உண்மையிலே அவங்க டிசிசிவ் தான் எப்பயுமே. புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்கனால இந்த உச்சத்தையும் அடைய முடியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஆனா, அதுக்கு உண்மையிலேயே ஒரு கேர்ள் அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்யூஷன் பவர நம்பணும். சுத்தி இருக்கிற எந்த ஃபோர்ஸா இருந்தாலுமே எனக்கு இது தோணுது, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கான்ஃபிடன்ஸ வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது. அதுக்கான ஒரு பெர்சனாலிட்டியா அவங்கள அவங்களே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, நிச்சயமா அவங்களால டிசிசிவாவும், வெற்றிகரமான ஒரு வுமனாவும் இருக்க முடியும். அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் மூலியமா. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பெண்கள் பெரிய மகா சக்தி அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா, சிவன் இல்லன்னா சக்தி இல்ல. சக்தி இல்லன்னா எவனுமே இல்லன்னு சொல்லப்படுற மாரி, அது ஏன் வந்து இவ்ளோ தூரம் சக்தி அது இது பெண்ண பத்தி இவ்ளோ ஐ மீன் கேர்ல்ஸ பத்தி இவ்ளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பொதுவாவே வந்து மென்ஸ் கிட்ட இல்லாத ஒரு விஷயம்
இல்ல மென்ஸ் கிட்ட கம்மியா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பொறுமையா இருக்கிறதுன்னு சொல்லலாம். நெறைய மென்ஸ் கிட்ட அது இருக்காது. ரொம்ப அவசரப்படுறது, கோவப்படுறதுன்னு சொல்லப்படுற உணர்வு இருக்கும்போது, வுமன்ஸுக்கு நேச்சுரலியாவே அந்த பேஷன்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த விஷயம் அதிகமா இருக்கிறதுனால, அவங்களுடைய இன்ட்யூஷன் பவருடைய அந்த பேஷன்ஸ், அவங்களோட பொறுமையும் சேரும்போது, அது கரெக்ட்டா கனெக்ட் ஆச்சுன்னா, அவங்கள ரிப்ளேஸ் பண்றதுக்கான ஆள் இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த ரீசன்னால தான் நான் சொல்றேன். ஸோ இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ப்ராப்பரா பயன்படுத்தும்போது நம்மளுக்கு அது நம்மள கரெக்ட்டான ரூட்ல போகும். தப்பா பயன்படுத்தும்போது தான் நம்மள தப்பா கூட்டிட்டு போயிடும். ஸோ அத ப்ராப்பரா பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா, எந்த வுமனா இருந்தாலுமே ஒரு சக்சஸ்ஃபுல் வுமனா மாறலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.